வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் 2 நாளாகமும் 6வது அதிகாரம் அதன் 4வது வசனம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார் என்று சாலமோன் தன்னுடைய தேவன் தனக்கு நிறைவேற்றின நன்மைகளை நினைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவதை காண முடிகிறது. இங்கே தகப்பனுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் தகப்பனோடு நின்றுவிடவில்லை, அவன் சன்னதியாகிய சாலமோனுக்கும் அங்கே ஆண்டவருடைய இரக்கத்தினாலே அதை அனுபவிக்கும் பாக்கியம் கிடைப்பதை நாம் காண முடிகிறது. ஆண்டவர் வாக்குரைக்கும் பொழுது அந்த தனி நபருக்காக மாத்திரமல்ல, அந்த குடும்பத்திற்கும் தலைமுறைகளுக்கும் வரும் காலங்களையும் இணைத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியான வார்த்தைகளை ஆண்டவர் கொடுப்பதை நாம் காண முடிகிறது. ஆபிரகாமை அழைத்த பொழுதும் அவனை மாத்திரம் ஆசீர்வதிப்பேன் அப்படி என்றல்ல, இந்த சன்னதிகளையும் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு தேவனுக்கு முன்பாக வாக்குத்தத்தத்தை பெற்றவர்கள், அவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேறுவது அவர்கள் காலத்தில், அவருடைய தலைமுறைகள் காலத்தில் ஆகிலும் அது நிறைவேறிய தீரும். ஆனால் வாக்குத்தத்தம் பெற்றவர்கள் அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்குரிய பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளும் பொழுது குறித்த காலத்திலே தங்களுக்கும் தங்களுடைய வாழ்விலேயும் தங்களுடைய சன்னதிகள் வாழ்விலேயும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதை அங்கே காண முடிகிறது. நம்முடைய தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் நம்முடைய நாட்களிலும் நம்முடைய சன்னதிகளுடைய வாழ்விலும் நிறைவேறுவதற்கு நாம் வாக்குத்தத்தத்தை பெற்றவர்கள் மிகவும் கவனமாயிருந்து அதை விசுவாசித்து அதை தேவன் நிறைவேற்றுவதற்காக நாம் அதிக கவனத்தோடு விசுவாசித்து ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை வாக்குத்தத்தத்தை பெற்றுவிட்டோம் அப்படி என்கிற ஒரு அலட்சியத்தோடு நாம் இருந்துவிடக்கூடாது. வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறவர்களை விட வாக்குத்தத்தத்தை பெற்றவர்கள் மிகவும் கவனமாயிருந்து அந்த வாக்குத்தத்தம் சுதந்திரமாய் மாற, இந்த வாக்குத்தத்தம் ஜெயமாய் மாற கவனமாய் ஆண்டவருக்குள் தன்னை நிலைநிறுத்தி விசுவாசித்து ஜெபத்தின் மூலமாய் நம்பிக்கையின் மூலமாய் அவைகளை அறிக்கை செய்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது குறித்த காலத்திற்கு அவருடைய வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றி, வாக்குத்தத்தம் வார்த்தையாயிருக்கிறது, ஆனால் அவருடைய வாக்குத்தத்தத்தினுடைய நிறைவேறுதல் தேவனுடைய கிரியைகளாக இருக்கிறது. இந்த வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றி நம்முடைய வாழ்வையும் வளமாக்குவார். எப்படி தாவீதுக்கு வார்த்தையினால் சொல்லப்பட்ட காரியங்களை அவருடைய சன்னதிகளுக்கு கரத்தினால் நிறைவேற்றி தேவன் மகிமைப்படுத்தினாரோ, அதை போல வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலும் தேவனுடைய இரக்கங்களும் நன்மைகளும் கிரியைகளாய் வெளிப்பட விசுவாசித்து அதை பற்றி கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக மக்கள் ஸ்தோத்திரம். தகப்பனே, தேவனே, வாக்குத்தத்தத்தை பிதாக்களுக்கு கொடுக்கிறீர். அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொள்ளும் பாக்கியம் ஆண்டவரை தலைமுறைகளுக்கு நீர் வைத்திருக்கிறீர். தகப்பனே, வாக்குத்தத்தத்தை பெற்றவர்கள் வார்த்தையினால் அதை கேட்கிறார்கள், ஆனால் தேவ கிரியைகளை அவர்களும் அவருடைய சன்னதிகளும் காணும்படிக்கு கர்த்தர் அவர்களை நடத்தி செல்லுகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தத்தை பெற்றவர்கள் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு ஏதுவாக தேவனை விசுவாசித்து தேவ சமூகத்தில் நம்பிக்கை அறிக்கை செய்து தேவனை சார்ந்து வாழும் பொழுது இந்த வாக்குத்தத்தம் வார்த்தையாய் மாத்திரமல்ல, செயலாக, கிரியைகளாக, நன்மைகளாக வெளிப்படும் என்று இந்த பகுதி எங்களுக்கு கற்றுத்தருகிறபடியாய் ஸ்தோத்திரம். அப்படியே நாங்களும் நம்முடைய வார்த்தையினால் சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தமான வார்த்தைகளை நாங்கள் வாழ்விலே
கிரியைகளாக நன்மைகளாக அனுபவிக்க எங்களை நடத்தி செல்லும். அப்படியே செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,